ஹை டியர், டுடே நம்ம ஜிம்னாக்தர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்ண முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம், ஓகேவா? ஸோ அங்கே தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜிமினா வந்துட்டு அந்த பக்கம் வேலை பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் திருப்ப என்னங்கன்னு கூப்பிட்டே இருக்கீங்க. அவரும் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாரா? அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவர்கிட்ட நின்றுட்டு உங்கள் சாரீ இருக்கும்ல, அந்த சாரியோட அந்த மொனை இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே அவருக்கு வேர்த்துட்டு இருக்கும். ஸோ நிறையா வேலை பண்ணிட்டு இருந்திருப்பாரு, வேர்த்துட்டு இருக்கும். அப்படியே நீங்கள் அதை ஃபுல்லாக அப்படியே தொடச்சி விடுறீங்க. அப்படியே ஜிமின்ட்டு 2 இடுப்புலையும் 2 கை அப்படியே வச்சு நின்றுக்கிட்டு, இதுக்கு தான் கூப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், வேற இடத்துக்கு கூப்பிடுவாங்களா துறைய அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் வேலை 1008 கிடக்குது, இப்போ இது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறாரு. ஆமாம் வேர்க்குதுல்ல, நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறீங்க, அது ஆளாக இருக்காங்கல்ல, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தாண்டி பண்ணுவேன், ஆள்வீட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. ஆஹா, உங்களுக்கு மட்டும்தான் பொண்ணா, எனக்கும் தான் பொண்ணு, அதுக்குன்னு இப்படியா உடம்புக்கு எடுத்துக்கிட்டு, என்ன வயசாகுது? இப்போ வாழை மரத்தெல்லாம் தூக்கிட்டு வரணும்னு யாராவது கேட்டாங்களா? அதான் அத்தனை பசங்க இருக்காங்கல்ல, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திட்டிக்கிட்டே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படி பூனைக்குட்டியாட்டும் உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருப்பார். பட் விடுன்னு சொல்லுவார். நீங்கள் விடாமல் அப்படியே இழுத்து கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. ஸோ ஜிமினாவும் என் விடுடி, நான் போயிட்டு பார்க்குற வேலையெல்லாம் பார்க்குறேன், எனக்கு இதுதான் சந்தோஷமாக இருக்குது, விடு, இதுக்காக நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ கனவு கண்டிருப்பேன், விடு, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆமாய்யா, நீ ஸ்ட்ராங்காக தான் இருப்ப, இன்றைக்கி எல்லாத்தையும் வரைஞ்சி கட்டிட்டு பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு படுத்துட்டு எனக்கு முட்டி வலிக்குது, அங்கே வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு முக்கிட்டு தெரியும், எனக்கு தேவையா? அப்புறமேக்கு நான் தான் மருந்து போட்டு விடணும், முதுகமுத்தி விடணும், காலமுத்தி விடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏன்டி எனக்காக அது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு அப்படி மாதிரி கேட்குறாரு. உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது கோவமாக பேசினா மூஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி நைஸாக பேசி எஸ்கேப் ஆகிட வேண்டியது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவரும் சரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் இங்கேயே உட்காருங்க, சும்மா போயிட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் ஏய் எங்கே போகிற அப்படிம்பாரு. அட எல்லாம் சாமான்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அவர் அப்படி கணத்தில் கை வச்சு எல்லா பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு எத்தனை வருஷத்து கனவு, ஆனால் ஒரு மாதிரியான பயம். ஏன்னா அவருக்கு பொண்ணுன்னா அவ்வளோ பிடிக்கும், கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு, அவருக்கு இது விருப்பமே இல்லை சொல்லப்போனால். எதுக்கு பொண்ணாக பிறந்தா உடனே கல்யாணம் பண்ணியே ஆகணுமா என்ன? கடைசி வரைக்கும் நம்ம கூட வச்சுக்கூடாதா? நம்மள மாதிரி அவன் பார்த்துக்குவானா என்ன பண்ணுறது? எப்படியும் அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படியெல்லாம் அந்த மனசை யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அப்படியே டைம் ஆக ஆக அவருக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. இல்லை வேணாம், ஜிம்மி என்னோட பொண்ணு, இந்த பையன் அவளை நல்லா பார்த்துக்குவானான்னு வேறு தெரியல, நம்ம வீட்டில் இருக்கணும்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க, அங்கே கூட்டி போய் வேலை வச்சா என்ன பண்ணுறது, கொடுமை பண்ண என்ன பண்ணுறது, ஐயோ கடவுளே என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, பேசாமல் கல்யாணத்தை நிறுத்தி நம்மளே கூட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசை அந்த மாதிரி தோணிட்டு எந்திரிச்சு வராரு. ஸோ உங்களை தேடினா நீங்கள் காணோம், இவங்க போயிட்டா, வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன்னு தானே சொன்னான், எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்க ஒரு இடத்துல நீங்கள் அதெல்லாம் என் கையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமான்லாம் இறக்கிட்டு இருப்பாங்களே, சமையல் சாமானம், அதையெல்லாம் வாங்கி நீங்கள் அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க அந்த சமையல் செய்கிற இடத்துக்கு. ஜிமின் டக்குன்னு ஓடி வந்து, வாயன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, இதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா? நீ எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு இருக்கிற, கை வலிக்குதுல்ல, ஏற்கனவே ஒரு கை வலின்னு சொல்லிட்டு இருக்கா, இப்போது இதை வேறு தூக்கிட்டு இருக்கணுமா, கொடு அப்படிங்கிறாரு. ஏன் உங்களுக்கு கை வலி இல்லையா? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே, இது கூட பண்ணலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்காது அப்படிங்க. அவர் அதை பற்றி தாண்டி பேசணும், கொஞ்சம் என் கூட வாயேன் அப்படிங்கிறாரு. யோ என்னையா அப்படின்னு நீங்கள் கேட்க, அடி வாடி, இதை அந்த பையன்கிட்ட கொடு, தம்பி இந்தா இதை வாங்கிட்டு போய்ட்டு உள்ளே கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இந்த பாக்ஸை வாங்கி அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தண்ணி இழுத்துட்டு போகிறாரு. யோ எங்கே இழுத்துட்டு போகிறேன்னா, விடு, வேலை 1008 வேலை கிடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை பிடிச்சி அப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவார். நீங்கள் இங்கே எது கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறாங்களா, இந்த இடம் வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மொட்டை மாடி கூப்பிட்டு போகிறாரு. ஐயோ எனக்கு கால் முட்டி வலி இருக்குன்னு தெரியும்ல, எதுக்கு இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்க அப்படிங்க. அப்போ ஜிமினும் எனக்கும் முட்டி வலி இருக்குது தான், ஆனால் ஒரு ரகசியம்டி, முக்கியமான விஷயம்,
யாராவது கேட்டால் என்ன பண்ணுறது, அதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை மேலே கூப்பிட்டு போவார். அப்போ நீங்களும் ஐயோ ஏன் இந்த பாடுபடுத்துகிற வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போயிடுவீங்க. 2 பேரும் போயிட்டு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு இப்போ சொல்கிறாரு, ஒயன் அப்படின்னு சொல்ல, என்னையா அப்படிமீங்க. நம்ம சிமிக்கி பார்த்துருக்கோல்ல அந்த பையன் அப்படிங்கிறாரு. ஏன் அந்த பையனுக்கு என்ன, நல்லா படிச்சிருக்கான், நல்லா வசதியாக இருக்கான், நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சரி, எனக்கு அந்த பையன் மேலே ஒரு பிடிப்பே வரல, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, அவன் நல்லாவே இல்லை. சிம்மி எவ்வளோ அழகாக இருக்கான், அவன் பாரு எவ்வளோ கேவலமாக இருக்கான், நம்ம பிள்ளைக்கு போய் இப்படி ஒரு பையனை எப்படி அப்படிங்கிறாரு. யோ 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 பைத்தியக்காரா, என்னையா இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிற, விடிஞ்சா கல்யாணம், என்ன நடக்குதுங்க, நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, பெணாத்திட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்க, இங்கே பாரு, எனக்கு என்னமோ அந்த பையன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, அவன் நம்ம சிம்மிக்கு செட்டும் ஆக மாட்டான், பேசாமல் கல்யாணத்தை நிறுத்திட்டு பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா, அவள் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும், ராணி மாதிரி தங்க சட்டில் வச்சு நாம் பார்த்துக்கலாம், கூட்டு போயிடலாண்டி, அவன் எங்காவது கொடுமைக்கு இது படுத்திட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்குறாரு. உங்களுக்கு பக்குன்னு ஆகுது. யோ பைத்தியக்காரா, என்னையா பேசிகிட்டு இருக்கிற, கபோதி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு என்னடி திட்டுற அப்படிம்பாரு. பின்ன நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு கொஞ்சம் வாங்களா, விடிஞ்சா கல்யாணம், பெத்த பிள்ளையா கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்ல ஆள் நீ மட்டும்தான்டா, அப்பன் நீ தான், பெத்த பிள்ளையோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இப்படி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தியா, நான் உன்ட்டு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்க. வயன் வேணாண்டி, கல்யாணத்தை நிறுத்திடலாண்டி, அவள் நம்ம கூப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாரு. யோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ போய் வேலை இருந்தால் பாருப்போ அப்படிங்கிறீங்க. இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவர் மறுபடியும் கை பிடிச்சி கீழே தரத்தன்னு இழுத்துட்டு போகிறாரு. இப்போ எங்கே இழுத்துட்டு போகிற அப்படிங்க, பேசாம நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தரத்தன்னு இழுத்துட்டு போகிறாரு கீழே. யோ கால் வலிக்குதுமிங்க. பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை இழுத்துட்டு சிம்மி இருப்பாள்ல, ஸோ பொண்ணோட ரூம் இருக்குல்ல, அங்கே தான் கூப்பிட்டு போகிறாரு. யோ இப்போ எதுக்குயா இவர் ரூமை கூப்பிட்டு வந்த அப்படின்னு நீங்கள் கேட்க, அவரும் சிம்மிக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கரெக்டாக சிம்மி ரூம் கதவு திறந்து சிம்மி அப்படிங்கிறாரு. அப்பா அப்படின்னு நான் சொல்ல, நீங்கள் சும்மா இரியா, நானே கஷ்டப்பட்டு அவளை சமாதானப்படுத்தியிருக்கேன் அப்படிங்க. நீ வாய்மூடு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் வயன் அப்படின்னு சண்டை போட, நான் என்னையா காரணம், நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா என்னையே சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்த்தாலும் அப்படின்னு நீங்கள் சண்டை போட, சிம்மிக்கு ஒன்றும் புரியல. பா ஏன் நீ அம்மா திட்டுறமா, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் அப்பாட்ட கோவமாக பேசுகிற, நல்லா தானே இருந்தீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. நீ பார்ச்சிமி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போய்ட்டு ரெடி ஆகிருக்கிறியா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவளுங்கெல்லாம் வரதுக்கு லேட் ஆகும், எல்லோரும் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க, சரி நான் அது வரைக்கும் தூங்கி எழுந்திருக்கிறேன், வந்தாங்கன்னா தூங்க விட மாட்டாளுங்க, நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, வேலை ஜாஸ்தியாக இருக்கா, நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டா அப்படிங்கிறா. அப்போ ஜிமின் வந்துட்டு நீ பார் ஜிம்மி, அது வந்து உனக்கு இது பையன் செட் ஆக மாட்டான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமின் வாயை பொத்துக்கிட்டு வாயா அமைதியா அப்படிங்க. அப்பா அப்படிங்க. ஆமாம் அந்த பையன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வாய் பொத்திட்டே இருக்கிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிங்கி விட்டுட்டு, நீ அப்பா கூட கடைசி வரைக்கும் இருந்துக்கிறியா, சொல்லு ஜிம்மி, நீ அப்பா கூட கடைசி வரைக்கும் இருந்துக்கோ, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அந்த பையன் உன்னை கொடுமை பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அவரால் பேசவே முடியல, ஒரு கட்டத்தில் அவர் மாதிரி திக்குறாரு. நீங்கள் அவரை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்துட்டு வரீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி அப்படின்னு கேட்பாரு. ஏயா அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், அப்பனும் பொண்ணு சேர்ந்து கடைசி வரைக்கும் என்னோட தாலியாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் ஒன்று என்ன பண்ணோம், உனக்கு ஹெல்ப் தானே பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. நல்லா பண்ணுவீங்க ஹெல்ப்பு, ஒரு வேலைக்கு 2 வேலை வச்சுட்டு போவீங்க, இங்கே பாரு கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் இருக்க முடியாது, நான் பார்த்துப்பேன் பிள்ளைய அப்படிங்கிறாரு. நம்ம பேத்துக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. என்னப்பா, எனக்கு ஒரு 54, உனக்கு ஒரு 52 அப்படிங்கிறாரு. 54 வயசு 52 வயசு ஆயிடுச்சு, நம்ம இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்குவோம், அதிகபட்சம் ஒரு 50 கூட போட்டினாலுமே, அதாவது ஒரு 100 வயசு வரைக்கும் நம்ம முழுசாக இருக்கிறோனாலுமே இன்னும் ஒரு 10 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷம், அதுக்கு மேலே நம்மளால் வேலை செய்ய முடியாது, நம்மளே சேர்த்து அவள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் யோசிச்சு பாரு, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக வாழ்ந்தோம்ல, அப்போது அவளுக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்கும்ல, அவளுக்கு ஒரு லைஃப் வேணும்ல,
அப்படிங்கிறீங்க. இருக்கும் தான். ஆனால் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். இப்போ கூட கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குறேன். அந்த பையன் நீ பார்த்துக்குவானா? நம்ம அவசரப்படுறோமோன்னு நினைக்கிறேன். நல்ல பொறுமையாக இன்னும் ஒரு 5-6 வருஷம் வெயிட் பண்ணி நல்ல பையனாக வாட்ச் பண்ணி நல்லா கவனித்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறாரு. ஐயோ, ஏற்கனவே அவளுக்கு கிட்டத்தட்ட 26 வயசு ஆகிப்போச்சு. நீ கல்யாணம் வானான்னு சொல்லி சொல்லி இத்தனை வயசு தள்ளி விட்ட. இன்னும் 5-6 வருஷங்கிற மனசாட்சி இல்லை அவனுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பேசலை, நான் பிச்சைமி கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கதை திறக்க போகிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. ஐயோ மறுதே வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறேன். இப்படியே தான் உங்களுக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. எங்கே இந்த மனசை கொட்டி குழப்பி கல்யாணத்துக்கு நிறுத்திடுவானோன்னு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ரிசப்ஷன் எல்லாம் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்குது. எல்லா பக்கம் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க. அப்போது நீங்கள் ஜிமின் அப்படியே எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பீங்களா, அதனால ஜிமினாவை தேடி போகிறீங்க. அவர் வந்துட்டு எல்லாம் சாப்பாடு போகிற இடத்துல இருப்பார். அப்போ நீங்கள் அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. யோ வாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீங்களும் அப்படி நேராக அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்க. எங்கே இருக்கு நிற்க வைக்கிறா? அங்கே வேலை அத்தனை இருக்குதுல்ல அப்படிங்கிறாரு. புலம்பிகிட்டே இருந்தல்ல, அவளை பாரு அப்படின்னு சொல்லவும் அவரும் அப்படியே எச்சுமையை பார்ப்பாரு. அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு வந்துட்டு அப்படி உங்கள் பொண்ணு தானே, ஸோ அப்படியே அழகாக போஸ் கொடுத்துட்டுருக்கா அந்த க்ரூம் கூட சேர்ந்துட்டு. ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ நீங்கள் அவரோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, அவள் ஹாப்பியாக தான் இருக்கா. அந்த பையனை நம்ம விசாரித்து தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ என்ன உனக்கு திடீர்னு பயம் அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை ஏதோ கொஞ்சம் மதியம் பயந்துட்டேன், ஆனால் அவள் ஹாப்பியாக தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிப்பீங்க. ஸோ அவரும் உங்கள்கிட்ட ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே ஜிம்மியை பார்த்துட்டு இருப்பீங்க. அவ்வளோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு அந்த பையன் கூட அப்படியே கை பிடிச்சி நின்று இருந்திருப்பா. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இவங்க 2 பேத்துக்கும். இப்படியே தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கல்யாணமும் நடக்குது. ஜிம்மினால் ஆளுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. மனசை அப்படியே எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஜிம்மி அந்த பையனும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அப்படியே அவங்க ஆசீர்வாதம் வாங்க வருவோம். நீங்கள் 2 பேரும் அப்படியே ப்ளஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவங்க எந்திரிச்சு நிற்கும்போது ஜிம்மி வந்துட்டு ஜிமினாவை பார்ப்பா. அப்போது ஜிமினுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி இருந்திருக்குமா, அவள் ஒரு மாதிரி கண் கலங்கி பார்க்கவும் ஜிமினாவும் ஒரு மாதிரி அழுதுட்டே, நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்த, பேசாமல் நீ அப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருவார். அந்த பொண்ணு பாவம் ஆல்ரெடி ஒரு மாதிரி இருந்திருப்பாளா, அவர் இப்படி கேட்டது அவளும் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுட்டுருக்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்களும் வருத்தத்தில் தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் கல்யாணம் ஆகிருக்குதுல்ல, ஸோ சந்தோஷம் தானே படணும். அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு அந்த பையன் கூட அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஜிமினா விடவே மாட்டேங்கிறாரு. இன்னொரு 10 நிமிஷம் இருங்கன்ட்டே இருக்காரு. அந்த பையன் ரொம்ப பொறுமைசாலி போல். மாமா 10 நிமிஷம் என்ன, 10 நாளைக்கு கூட, எத்தனை நாளுக்கு கூட இங்கே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம், அங்கேயே இருக்கிறோம் அப்படிங்கிறான். ஆனாலும் ஜிம்மியாக விடுறதுக்கு மனசே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. நீங்கள் தான் பிடிச்சி அனுப்பி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போது ஃபைனலாக எல்லோரும் வந்துட்டு வந்த ரிலேட்டிவ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மண்டபம் எல்லாம் வந்துட்டு காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜிமின் மட்டும் அந்த மண்டபத்தில் ஜிம்மியோட ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி எதையும் யோசிச்சிட்டே இருப்பார். அப்போது நீங்களும் அவரை பார்த்துட்டு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என்னங்க என்ன இவ்வளோ யோசனை, வீட்டில் போயிட்டு வேலை நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்போது ஜிமினா டக்குன்னு உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா இன்னும் பிரைட்டாக ஈன்னு சிரிப்பார். என்னங்க திடீர்னு சிரிக்கிறீங்க, அழுதுட்டெல்லாம் இருப்பீங்கன்னு நினச்சா அப்படின்னு கேட்க, நான் அழுகணும், அந்த பையன் நல்ல பையனாக இருக்கிறான், 10 நாள் என்ன 10 வருஷம் என்ன, நாங்கள் ரிச்சுவல்ஸ் எல்லாம் மட்டும் முடிச்சுட்டு இங்கே வந்துடுறோன்னு சொன்னான்ல, அப்போது நல்ல பையனா, நான் தான் வீணாக பயந்துட்டேன். அவள் ஹாப்பியாக தான் இருப்பா, நான் தான் பார்த்தனே, அந்த பையன் கொடுக்குறப்ப ரொம்ப சிரிச்சிட்டே இருந்தா, நல்லா பார்த்துக்குவான், என்ன மாதிரியே நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் மனசே நிம்மதியாக இருக்குது. எங்கே இந்த மனசனை சும்மா ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கணும் போலையே நினச்சி பயந்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ அவரே வந்து நார்மல் ஆகிட்டாரு. ஸோ நீங்கள், அப்பா சாமி இப்போ அதுவும் மரமண்டைக்கு புரிஞ்சுதே, சரி போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட, போகலாம் போக தானே போகிறோம் அப்படிங்கிறாரு. எங்கே, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப. அப்போ அவர் வந்துட்டு சிம்மியோட ரூம்லேருந்து ஒரு 2 ட்ராலி வந்துட்டு மறைச்சி வச்சுருக்காரு. அப்போ அதை எடுத்துகிட்டு வருவார்.
அடா, சிம்மியோடது இன்னும் இங்கே இருக்கா? எடுத்துகிட்டு போகாமே போயிட்டாங்களா? சரி எடுத்துகிட்டு வாங்க, கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இதை கொண்டு போய் காரில் வை அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வைக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. ஏங்க, என்ன ரூட் மாறி போகிறீங்க? ஜிம்மி வீட்டுக்கும் இது ரூட்டு கிடையாது, நம்ம வீட்டுக்கும் ரூட் கிடையாது அப்படிங்க. அங்கே யார் போகிறா? நம்ம 2 பேரும் வேற ஒரு பக்கம் போகிறோம் அப்படிங்கிறாரு. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது சீக்ரெட், சஸ்பென்ஸ், உனக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் கொஞ்சம் கோவரமாக இருந்தால் தான் வாயா போயான்னு பேசுவீங்க, இல்லைன்னா வாங்க போங்கன்னு தான் பேசுவீங்க. சில டைம் பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, உங்கள் வாய்க்கு வந்தது தான். ஸோ இப்போது எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, எங்கே போகிறேன்னா அதான் சொன்னல சீக்ரெட்டு சஸ்பென்ஸுன்னு, வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப லாங் ட்ரைவாக இருக்குது, லாங் ட்ரைவ் போகிறோமா, ஆனால் எதுக்கு ட்ரைவ் மட்டும் போகிறேன்னா 2 பெட்டி நிறைய துணி அப்படின்னு கேட்க, என்னடி கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்களும் சரி நான் கேட்கலப்பா, நான் கேட்கல, எங்கேயோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி உட்காந்துப்பீங்க. அப்போது வண்டி ஓட்டிகிட்டே, அதாவது கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே ஜிமினா அப்படியே லைட்டாக அவங்களுக்கு திரும்பி பார்ப்பாரு. ஸோ அப்படியே ஹெட் டு டோ வரைக்கும் பார்ப்பாரு. அப்படியே தலை பார்த்தீங்க அப்படின்னா முடியெல்லாம் நிறச்சிருக்கு. ஸோ வெள்ளை முடி, அப்படியே தோல்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக ஒரு மாதிரி, அது கூட அவருக்கு அழகாக தான் தெரியுது. அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, என்னங்க ஏன் இப்படி பேன் சிரிச்சிட்டு வரீங்க, என்னாச்சு, என் மூஞ்சில் என்ன படம் ஓடுதா அப்படின்னு கேட்க, அவர் அப்படியே காரை ஒரு ஓரமாக நிறுத்துறாரு. ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போது அப்படியே அந்த ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த இடத்துலேருந்து சீட்லேருந்து கொஞ்சம் அப்படியே எக்கி வந்து உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணுவார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இது திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்க, தோணுச்சு அப்படிம்பாரு. தோணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணின்னு ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ளே துறைக்கு வேலையை பார்த்தியா, முதல்ல வீட்டுக்கு போகலாம் வாங்க, அதுக்கு வேலைலாம் இருக்குது, ஜிம்மி வீட்டுக்கெல்லாம் வருவா அப்படின்னு சொல்ல, அவளை வரமாட்டா அப்படிங்கிறாரு. ஏன்? அதான் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க வீட்டில் முடித்தா நம்ம வீட்டில் பண்ணணும், சீக்கிரம் திருப்புங்க வண்டியை அப்படின்னு நீங்கள் சொல்ல, வரமாட்டாடி அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, அவர் வந்துட்டு அப்படி கால் பண்ணுறாரு. ஸோ ஜிம்மி தான் கால் அட்டன் பண்ணுவா. ஜிம்மி அப்படிம்பாரு. அப்பா அப்படிம்பால அவ. அப்போது நீங்கள், ஏய் என்னடி வீட்டுக்கு வருவேன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன், உன் அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டுருக்காரு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவாம்மா, அது வந்து நாங்கள் ஹனிமூன் போகிறோம் அப்படிங்கிறா. இன்றைக்கே வா அப்படின்னு நீங்கள் கேட்க, இன்றைக்கே தான் அப்பா, இன்றைக்கே தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நாங்கள் இன்றைக்கே போகிறோம், சின்ன ரிச்சுவல்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிறது மட்டும் முடிச்சாச்சு, அவ்வளோதான், இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம் அந்த வே அப்படிங்கிறா. அடப்பாவீங்களா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, வாங்கிட்ட எதுக்கு சொல்லணும், நான் என்கிட்ட சொல்லணும் என் புருஷன் கூட போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறா. அடிப்பாவி, அதுக்குள்ளே உன் புருஷன் ஆகிட்டாங்க, நாங்கள்லாம் வெளியால் ஆகிட்டோமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவ்வளோ சிரிச்சுட்டே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அப்போ தான் சொல்ல வேணாம் நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, நாங்கள் போயிட்டுருக்கோம், நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, டடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிட்றா. நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு, இந்த பிள்ளைக்கு வாய் பார்த்தீங்களா, ஆமாம் என்ன வேலை தானே இது, முழுசாக எல்லா ரிச்சுவல்ஸும் முடிக்காமல் இப்படி வெளியே அனுப்புறது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும், ஆமாம் அவளை அனுப்புனா தானே நம்ம போக முடியும் அப்படிங்கிறாரு. அவளை அனுப்புனா நம்ம போக முடியுமா, அவளை எங்கே அனுப்புனீங்க, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்கே அனுப்புனா, அதான் சொன்னால ஹனிமூன் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ளைட்டில் போகிற மாதிரி நம்ம கையை காட்டுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எப்படி உங்கள் ஃபேஸ் கிட்ட கலந்து காட்டுறாரு. நீங்கள், அது தெரியுது, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்க, வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்துட்டு உங்கள் கிணத்துல கிஸ் பண்ணுவார். நீங்கள் அவரை போட்டு தள்ளி விட்டுட்டு, கிழவனுக்கு வேலையை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அப்போ அவர் அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்து, ஆமாம் நான் தான் கிழவன், உனக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது அப்படின்னு கேட்க, ஏன் எனக்கு பார்த்தா கிளம்பி மாற்றுதா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் கார் ஓட்டத்தை விட்டு போட்டுக்கு காரை நிறுத்திட்டு திரும்ப உங்களை கட்டி பிடிச்சிட்டு, நான் அப்படி சொன்னேன்னா நீ என்றைக்கே எனக்கு அழகுதா அப்படின்னு கொஞ்சிட்ருப்பாரு. ஸோ இப்படி தான் ஆஃப்டர் தட் கொஞ்சம் டைம் ஆகுது. அப்படியே ஜிமின் வந்துட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. ஆக்சுவலாக இது ஒரு லாங் ட்ரைவ்,
ரொம்ப தூரம் கொண்டு போனதுக்கு அப்புறமா காரை வந்துட்டு ஒரு ஓரமாக நிறுத்துறாரு. ஸோ அப்படியே காரை நிறுத்திட்டு அவரை அந்த பக்கம் இறங்கி வந்து உங்களோட டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே வந்துட்டு உங்களை எழுப்புறாரு. நீங்கள் லைட்டாக கண்ணு முழிச்சிட்டு என்னங்க வந்துட்டோமா அப்படின்னு கேட்க, வந்துட்டோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை நீட்டுவார். ஸோ நீங்களும் ஒரு கையை பிடிச்சி அப்படியே மெதுவாக இறங்கி வரீங்க. நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் நடப்பாங்கள்ல. ஸோ ஆப்வியஸ்லி 2 பேத்துக்கு ஏஜ் ஆகிடுச்சு. லைட்டாக அந்த மாதிரி தான் மெதுவாக தான் நடப்பீங்க. இப்போ அப்படியே அவரோட கையை பிடிச்சி கீழே இறங்குறீங்க. பார்த்தா இருட்டிடுச்சு. என்னங்க இருட்டிடுச்சு, இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணோம், பரவாயில்லையா, காலுக்கு இது வலிக்குதா, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வந்தீங்களே இடுப்புக்கு இது வலிக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் அப்படியே கையை போட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே அவரை பிடிச்சிட்டு போவீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி சத்தம்லாம் கேட்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்புகிறீங்க. ஸோ திரும்பினா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கு, அதாவது ஏரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஏரி மாதிரி இருக்குது. என்னங்க ஏதோ தண்ணி ஏரியெல்லாம் இருக்கும் போல் அப்படிங்க. ஆமாம், இது ஏரி தான், ரொம்ப பெரிய ஏரி, லிட்ரலி ரொம்ப பெருசு அப்படிங்கிறாரு. எங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, உன்னை அப்படியே கல்லை கட்டி என் தண்ணிக்குள் தூக்கி போட்டு போயிடலான்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைக்க, ஏய் எதுக்கு வந்தோன்னு கேட்குற, வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டு போக, எங்கெங்க இப்படி நடக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். ஸோ அப்படியே நைட் டைமு, நீங்கள் 5 மீன் ஏஜ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் கூட கையை கோர்த்து அப்படியே அந்த நைட் டைமில் நடந்து போகிறீங்க அந்த லேக் ஓரத்தில். அவ்வளோ அழகாக ஒரு மாதிரியான நல்ல மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே தான் அப்படி போகும்போது ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு உங்களை. இப்போ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்களோட கண்ணை அப்படியே பொத்திக்குவார். என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சைடில் திருப்பி அப்படியே கண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி கையில் வச்சுருப்பார்ல. ஸோ கையை அப்படியே ஓப்பன் பண்ண நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஒரு வீடு. எப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கும்ல வீடு, இந்த போட் ஹவுஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அது லேக்கில் வந்துட்டு ஒரு ஹவுஸு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னது இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, நல்லா போய் கிட்ட பாரு அப்படிங்கிறாரு. நல்லா போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு வேறு தெரியல. ஸோ உங்களோட கண்ணாடி அவரோட பாக்கெட்டில் தான் வச்சுருப்பாரு. ஸோ கண்ணாடி எடுத்து அவரோட ஷர்ட்டில் அப்படியே தொடச்சிட்டு உங்கள் கண்ணில் அவங்க முன்னாடி வந்து நின்று உங்கள் கண்ணுக்கு போட்டு விட்டு அவர் அப்படியே விலகுவார் இந்த பக்கம். ஸோ அப்படியே விலகி பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சி நின்றுக்க, நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்ப்பீங்க. பார்த்தா உங்கள் 2 பேர்த்தோட பேர் போட்டு அவங்களோட ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. ஸோ ஜிமின் ஒயின் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. அப்படி நீங்கள் திரும்பி அவரை பார்க்க, ஸோ அவருடைய உங்கள் பின்னாடி வந்து பேக்கில் வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பார். ஸோ நீங்கள் என்னங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அப்படியே உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களோட ஷோல்டர் மேலே அவரோட தலையை அப்படியே சாய்ச்சி வச்சுக்கிட்டு, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும்? ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்ன திடீர்னு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்போது அவரும் உன்னோட டைரி தான் அப்படிங்கிறாரு. டைரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க, இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. உங்களுக்கு ஜிம்னாவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது டைரி எழுதுகிற பழக்கம் கிடையாது. பட் ஆஃப்டர் மேரேஜ் அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் புதுசாக ட்ரீட் பண்ணுவார். எப்படின்னா போரே அடிக்காது, எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி புதுசாக இருக்கும், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கும் இன்னைய வரைக்குமே. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அந்த ஹேபிட்டு. தினம் நீங்கள் எழுதுவீங்க, இன்றைக்கி என் புருஷன் இந்த மாதிரி பண்ணார், ஸோ இன்றைக்கி என் புருஷன் இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு எழுதிட்டுருப்பீங்க. அதையெல்லாம் நம்ம ஜிமினா திருட்டுத்தனமாக ஒரு நாள் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்போ வந்துட்டு பார்த்துருப்பாரு. எப்போ லிட்ரலி இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் சரி ஓகே இதுக்கு மேலே வேலை அதிகமாக இருக்கும், கொஞ்ச நாள் அம்மா வீட்டுக்காவது போயிட்டு வரலான்ட்டு போயிருப்பீங்க. அவர் அப்போ வரலன்னு சொல்லியிருந்திருப்பார். சரி ஓகே நானாவது போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருந்திருப்பீங்களா? அப்படி தான் நீங்கள் போனதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் சும்மா எதிர்த்து ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பார். வேலை இருக்குது, பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் வேலை இருக்குதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி டைரி எல்லாம் வந்துட்டு 1 2 கிடையாது, இத்தனை வருஷத்தில் ஒவ்வொரு நாளையும் வந்துட்டு நீங்கள் அழகாக டைரியில் எழுதி வச்சுருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த மனுஷன் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு வாரமுமே அந்த டைரியவே தான் படிச்சுட்டு இருந்திருப்பார். ஒரு நாள் கூட இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அதில் இல்லை. எப்படி ஒருத்திக்கு இவ்வளோ லவ் இருக்கும்,
ஒரு நாள் கூட கோவம் வராத அளவுக்கு சும்மா சண்டை வரும். ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயமா இல்லாமல் அப்படியே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த டைரி ஃபுல்லாகவே நீங்கள் அவரை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையும் படிச்சுட்டு வரும்போது லாஸ்ட்டாக ஒரு பேஜில் வந்துட்டு ஒரு மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ட்ராயிங் ரொம்ப நல்லா வராது, ஆனால் கொஞ்சம் வரும். ஸோ அப்படியே சுற்றியும் தண்ணி இருக்க மாதிரி, அந்த தண்ணிக்குள்ளே வீடு இருக்க மாதிரி இருக்கும். அவர் எப்படி பார்க்குறாரு, ட்ராயிங்கெல்லாம் வராது இவளுக்கு, இதை மட்டும் எப்படி வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியெல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது தான் நோட் பண்ணுறாரு. எல்லா டைரியிலையும் அட்டை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு அப்போ தான் புரியுது, அப்படின்னா இவளுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும், வீட்டில் இருக்கணும் ஆசை போல் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பார். அதுக்கப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி, வயன் நீ இன்னொரு வாரத்துக்கு அம்மா அப்பா பார்த்துட்டு அங்கேயே இரு, உடம்புக்கு முடியலன்னு சொன்னால நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. ஆனால் நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறதே உங்கள் வீட்டு வாசலில் தான். அப்படியே கதவை திறந்து வந்துட்டு நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அங்கே அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, வேலைக்கு ஆளெல்லாம் வச்சுருக்காங்க. நான் துணைக்கு தான் ஒரு கொஞ்ச நாள் இருக்கலான்னு இருந்தேன். உங்களை யார் இங்கே பார்த்துப்பா? சிம்மியும் ஹாஸ்டல் இருக்கா. அப்புறம் நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஹாப்பி தான். ஏன்னா எல்லா டைமும் நீங்கள் அவரை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்க. அப்போது அவரே வந்துட்டு உனக்கு உன்னோட அம்மா அப்பா விட நான் அவ்வளோ முக்கியமாயிட்டேனா அப்படின்னு கேட்பாரு. அப்போ நீங்கள் அம்மாவுக்கு அப்பா இருக்காங்க, அப்பாவுக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் தானே இருக்கோம். சிமிக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஸோ அவளுக்கு அவள் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் எனக்கு நீங்கள், உங்களுக்கு நான், அவ்வளோதான். நமக்கு நம்ம மட்டும்தான், அதான் நிரந்தரம் கூட அப்படின்னு சொல்ல, அவரும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்குவார். ஏன்னா மொத்த லவ்வும் இத்தனை வருஷத்தில் அவ்வளோ லவ் கொடுத்துருப்பீங்க, அதே திருப்பி அவரும் கொடுத்துருப்பாரு. பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு உங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு ஃபீல் பண்ணுவார். ஸோ அவரை விட அதிகமாக நீங்கள் தான் அவரை லவ் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் வரும். ஸோ உங்களோட அதிகமாக அவர் உங்களை லவ் பண்ணுற மாதிரி ஃபீல் வரும். ஸோ இந்த மாதிரி தான் லவ் கம்மியாகிடுச்சுங்கிற ஃபீல்லாம் ஒரு இன்ச்சு கூட ரெண்டு பேத்துக்குமே கிடையாது. இப்போது அப்படியே தான் டேஸ்லாம் போயிருந்துருக்கோம். ஜிமின் வந்துட்டு வேலை 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 வேலைன்ட்டு போயிட்டே இருந்திருப்பாரு, வீட்லேயே இருந்திருக்க மாட்டார். எங்கே தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கல்யாண வேலை இருக்குல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படி தான் ஒரு வழியாக இந்த வீட்டெல்லாம் கட்டி முடிச்சிருப்பாரு. இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே முடியுது. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அவர் சிரிச்சிட்டே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஒரு பிரைட் ஸ்மைலோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆயுசுக்கும் அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் நிஜமா, நம்ம மொத்த காலத்துக்கு இனிமேல் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள், அப்போ ஜிம்மி வந்தால் அங்கே வருவாளா இங்கே வருவாளா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, கரெக்டாக அவள் ஃபோன் பண்ணுறா. இதோ அவளே ஃபோன் பண்ணுறா அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி ஜிம்மியா அப்படின்னு சொல்ல, அவள் மா வீடு பிடிச்சிருக்கா, உள்ளே போய் பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இன்ஜினியரே நாம்மா, எனக்கு எப்படி தெரியுங்கிற, போய் உள்ளே பாரு, எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருப்பேன், பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கா. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து எனக்கு எப்போவுமே ஷாக்கு தான் கொடுப்பாங்க, இன்றைக்கி என்ன சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த வாசல் படிக்கிட்டு போகும்போது, இரு நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவாரா. ஐயோ விடியா, நீ வயசான காலத்தில் கிழக்கு இது போட்டுறாத, நான் இன்றைக்கி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரேன் அப்படிங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, ஹலோ ஜிம் பாடிமா, அதெல்லாம் போட மாட்டேன், என்ன அப்பப்போ லைட்டாக முட்டி வலி வரும் அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அழகாக தூக்கிட்டு போகிறாரு அந்த வயசில் கூட. ஸோ நீங்களே சிரிச்சுட்டே உள்ளே போக அப்படியே உங்களை உள்ளே கொண்டு போய் இறக்கி விடுவார். அவ்வளோ அழகாக இருக்குது, நிறைய ரூம்லாம் கிடையாது, அழகா ஒரு கிச்சன். அந்த கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எல்லா பொருளும் வந்துட்டு அந்த கிச்சனில் அவள் வந்துட்டு டிசைன் பண்ணியிருந்திருப்பா. ஸோ வீடு கட்டும்போதே வந்துட்டு டிசைன் பண்ணியிருந்திருப்பா. சில டைம் நீங்கள் அம்மிக்கல்ல சட்னி ஆட்டணும்னு சொல்லுவீங்க, ஆட்டுக்கல்ல வந்துட்டு அரிசி அரைக்கணும்னு சொல்லுவீங்க. ஸோ அது எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு மிக்ஸி கிரைண்டராக வாங்கி வைக்காமல், அப்படியே கல்லாகவும் வாங்கி வைக்காமல், அப்படி வீடு கட்டும்போதே ஒரு மாதிரி அட்டாச் பண்ணி கட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, என்னங்க நகர மாட்டேங்குது ஆட்டுக்கல்லாம் அப்படிங்க, அதெல்லாம் அப்படியே அட்டாச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படியே தான் கிச்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளும் வந்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்லுவீங்களா. அடுத்தடுத்து போ போய்ட்டு பெட்ரூம் பாரு அப்படிங்கிறா. ஸோ அடுத்து நீங்கள் இன்னொரு ரூம் திறந்தால் பெட்ரூம் தான். அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. உங்களோட ஃபோட்டோ, ஜிம்னோட ஃபோட்டோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோவும் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா
ஒரு மாதிரி கண்ணாடி கிளாஸில் இது பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே பல 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 பல்னு இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. என்னங்க இத்தனை ஃபோட்டோவும் இந்த ரூம் ஃபுல்லாக எப்படிங்க வச்சுருக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன தெரியும், உன் பொண்ணு தான் இன்ஜினியர் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு, ஆமாம் அவள் ஃபோட்டோலாம் ஒன்று கூட இல்லை அப்படின்னு கேட்க, ஜிமின் வந்துட்டு, ஆ அதான் நானும் கேட்டேன். ஆனால் உன் பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா, இது உங்களோட வீடு, உங்களோட மெமரிஸ். ஸோ இதில் ஃபுல்லாக உங்களை பற்றி மட்டும், உங்களோட மெமரிஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. இருந்தாலும் ஒரு ஃபோட்டோவாவது வச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அப்போது ஜிமினும் வந்துட்டு உங்களை இன்னொரு ரூம் கூட்டி போட்டாரு. ஸோ ஆக்சுவலாக அது இன்னொரு பெட்ரூம். ஸோ 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அப்புறம் பாத்ரூம்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்டாச்சு பாத்ரூம் 2 பெட்ரூமுக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னுங்க இன்னொரு பெட்ரூமா அப்படிங்க. ஆமாம் ஜிமி எங்கே போவா அப்படிங்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே திறந்து பார்க்க, அங்கே பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாகவே உங்கள் 3 பேர்த்தோட ஃபோட்டோ அத்தனை இருக்குது. அப்படியே வந்துட்டு எப்படி நீங்கள் உங்களோட ரூமில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. இன்னுங்க இதில் ஃபுல்லாகவே 3 பேர்த்து ஃபோட்டோவும் இருக்குது அப்படிங்க. ஆமாம், இதில் நம்ம 3 பேர்த்தோட லைஃப்பும் மொத்தமாக பார்க்கலாம். இத்தனை நாள் வரைக்கும் எடுத்த எல்லா ஃபோட்டோவும் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ சும்மா தொங்கல்லாம் வீடு கிடையாது, அப்படியே வீட்டையே ஃபோட்டோவில் கட்டின மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக எல்லா செவரும் பார்த்திங்கன்னா செவரே கிடையாது, அது எல்லாமே ஃபோட்டோ தான். ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மெமரிஸ் வருது உங்களுக்கு. இப்போது அப்படியே தான் அந்த வீட்டில் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் கூட அப்படியே ஜிமினும் வந்துட்டு இருப்பார். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த வெளியே பால்கனி மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல போய் நிற்க, ஜிமினாவும் அப்படி அங்கே வந்து நிற்பார். ஸோ அந்த இடத்துல 2 பேரும் நின்றுக்கிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா, ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும், ஆஹா இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்த என்னோட ஜிம்னாக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே குனிஞ்சு கண்ணத்தை கொண்டு வந்து காட்டுவார். ஓ இதான் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, அவர் அப்படியே ஷை ஆகிட்டு, அந்த வயசில் கூட மனசு ரொமான்டிக்காக இருக்கார். அப்படியே ஷை ஆகிட்டு அப்படின்பாரா. நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே அவர் பார்க்க, அவரும் என்ன வெக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை இந்த வயசில் போயிட்டு இதெல்லாம் அப்படிங்களா, எந்த வயசாக இருந்தா என்னடி, நீ கூட உனக்கு கொடுக்கணும் தோண்டு கொடு அப்படிம்பாரு. சரி கண்ணை முடிக்கோங்க அப்படிங்களா. அவர் அப்படியே அழகாக கண்ணை முடிக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்க, 2 செகண்டா பலார்னு ஒன்று கண்ணத்துலேயே விடுறீங்க. அவ்வளோதான், அவர் ஆடி போயிடுறாரு. ஹேய் இது இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்க, நீங்கள் தானே சொன்னீங்க என்ன கொடுக்கணுமோ கொடுன்னு, எனக்கு இதான் கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படிங்க. ஏய் என்னடி கை நீட்டுற அப்படிம்பாரு. இல்லை எனக்கு நிஜமாவே ஆசையாக இருந்துச்சுங்க அப்படிங்களா. எது அடிக்கிறதுக்கா, என்ன அடிக்கிறதுக்கா அப்படிங்கிறாரு. அப்படிங்களா. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கணத்தில் கை வச்சு உங்களே பார்த்துட்ருக்க. அப்போ நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு கண்ணத்தை காட்டுறீங்க. எதுக்குடி இப்போ கண்ணத்தை காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசை, ஏதாவது ஒரு சண்டை வராதா, அதில் நீங்கள் என்ன அடிச்சிட மாட்டிங்களா, திருப்பி நான் உங்களை அடிச்சிட மாட்டேனா அப்படி இப்படின்னு. ஆனால் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் கை நீட்டுனதே இல்லை. எனக்கு அதனால் ஆசையாக இருக்குது, என்ன ஒரு தடவை அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஏய் விளாடாத போ அந்த சைடு அப்படிம்பாரு. ப்ளீஸ் அப்படின்னு கேட்பீங்க. என்னடி அவன் பொண்டாட்டியெல்லாம் லைட்டாக கை மேலே பட்டாலே கேஸ் கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாளுங்க, கோர்ட்டு கேஸ் நிற்கடிக்கிறாளுங்க, நீ வாலண்டியராக அடி வேணும்னு கேட்குற அப்படிம்பாரு. அதெல்லாம் கொடுமைப்படுத்துகிறவங்க, நீங்கள் தான் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்களே. ஆனால் இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. என்னை வீட்லேயுமே யாரும் அடித்ததில்ல, ஸ்கூல் காலேஜ் நல்லா படிப்பேன், அங்கேயே ஆட்டி அடி வாங்கினதில்ல. அப்புறம் இந்த சிமி இருக்கால, அவள் குழந்த தான், ஆனால் அவள் கூட என்ன ஒரு நாள் கூட அடித்தது கிடையாது, விளையாட்டுக்கு கூட. அதனால் எனக்கு ஆசையாக இருக்குங்க, நீங்கள் ஒரு தடவை அடிக்கிறீங்களா கண்ணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்டிட்டு நிற்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஸோ நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு எனக்கு கண்ணை மட்டும் அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணத்தை காட்டியிருப்பீங்களா. அவரும் சரி கண்ணை முடிக்கும் அப்படிம்பாரு. நீங்களும் கண்ணை முடிக்க இப்போ 2 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜிமினா உங்கள் கண்ணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முத்தா கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே கண்ணை முடிச்சுட்டு அவர் முறைக்க, அவர் சிரிக்கிறாரு. என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ தான் உனக்கு தோணுது பண்ணுன்னு சொன்னல அப்படின்னு கேட்குறாரா. நான் எங்கே அப்படி சொன்னேன், என்ன ஒரு தடவை அப்படின்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஜிமினாவும்
இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி என் கை என்றைக்குமே உன் மேலே படாது. அதாவது அடிக்கிற மாதிரி கோவமாக என்னோடய வார்த்தை கூட என்னோடய ஆக்ஷன் எதுவுமே வந்துட்டு உன் மேலே வெறுப்பை காட்டுற மாதிரியோ அந்த மாதிரி என்ன ஆனாலும் அது நடக்கவே நடக்காது. உனக்கு ஆசை இருந்துச்சு, நீ அடிச்சிட்ட, ஓகே, பட் எனக்கு அது ஆசை கிடையாது, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்ட்டு போகிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. ஏண்டி லூசாடி நீ, நானும் பார்த்துட்டே இருக்கேன், மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அடிக்கவெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லுவாரா. நீங்கள் சரி விடுங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அவரு சிரிச்சுட்டே சரி வா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா தான் சமைக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அந்த டே உங்களுக்கு அங்கே லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது ஆஃப்டர் 50 இயர்ஸ், ஓகேவா, 50 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அகைன் வந்துட்டு புதுசாக லைஃப் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது ஜிமினா கூட. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் டேஸில் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குது. லிட்ரலி நீங்கள் இங்கே வந்து 1 வீக் ஆகுது. எவ்ரிடே வந்துட்டு ஜிமினா உங்கள் கூடயே தான் இருக்கார். நீங்களே 1 வீக் கழித்து கேட்குறீங்க, ஜிமினா என்ன ஆஃபீஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோன் கால் மெசேஜ் எதுவுமே பண்ணல, நீங்கள் பாட்டுக்கு என் கூட இருக்கீங்க, எங்கேயும் போகவும் இல்லை, எந்த காலும் வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினா வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னென்னா அவரோட மொத்த இதுவுமே வந்துட்டு பொண்ணுக்குப்பா அந்த பையன் இருக்கால, ஸோ கல்யாணம் பண்ணாங்கள்ல, அந்த மாப்பிள்ளைக்குமே கொடுத்தாச்சு அப்படிங்கிறாரு. என்ன எல்லாத்தையுமா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாத்தையும்னா பொறுப்பு மட்டும்தான், எல்லாமே இன்னும் பேரில் தான் இருக்குது, என் பேர்லேயும் பாதி இருக்குது. இது மேபி ஒரு செக்யூரிட்டிக்காக தான், நமக்கு அப்புறமா அவங்களுக்கு, அது வரைக்கும் அவங்க மேபி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன இது வேலை, எப்பவும் நீங்கள் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பீங்க, எப்படி அவங்க 2 பேர்த்த நம்பி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவரும் அவ்வளோதான், நான் ஆசைப்பட்டது இதுதான், ஒரு 50 வருஷம் வரைக்கும் நல்லா வேலை செய்யணும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், 50 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்க கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆல்ரெடி 4 வருஷம் லேட் ஆகிடுச்சிடி அப்படிங்கிறாரு. அப்படிம்பீங்க. ஆமாம், 54 வயசு ஆயிடுச்சுல்ல, சரி ஓகே, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஸோ ப்ராஃபிட்லாம் நமக்கு வந்துடும், பயப்படாத, நம்ம நல்லா தான் வாழலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு சொல்லண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, வேறு எதுக்கு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவார். அதுக்கு நீ கிட்ட வர அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மாடி அப்படிம்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினா டெய்லியும் ஜிமிக்கு கால் பண்ணி பேசுகிறது, அந்த பையனும் கூட ரொம்ப நல்லா அட்டாச்சாக இருக்கான். சொல்லப்போனால் ஜிமின் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சாரு, ஆனால் அவன் அவ்வளோ நல்லா ஜிமியை பார்த்துக்கிறான். ஸோ சாப்பாடு கூட அம்மனிக்கு சாதா ஊட்டி விடணும் போல். எப்படி எந்த அளவுக்கு ஜிமின் உங்களை பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி அவனை பார்த்துக்கிறான். ஸோ அவன் அந்த மாதிரி பண்ணவும் ஜிமின்க்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஆகிடுது. சரி ஓகே, அவள் சேஃபாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மொத்தமாக உங்கள் கூட மட்டுமே இருக்கார், எங்கேயுமே போகிறதில்ல. இப்போது அப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிமின் 2 பேருமே தூங்கிட்டு இருப்பீங்க. ஸ்டில் நீங்கள் எப்படின்னா அந்த ஹக் பண்ணி தான் தூங்கிட்டு இருப்பீங்க. ஏஜ் ஆனாலுமே அந்த ஹக்கிங், அந்த க்யூட்டாக பேசிக்கிறது, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறலை, இன்ச்சளவு கூட மாறலை. இப்போது நீங்களும் ஜிமினாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஏதோ உங்களுக்கு ஒரு மாதிரி சஸ்பீசியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. கண்ணை திறந்து பார்த்தா யாரோ ஜன்னல் வழியாக அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. அப்போ உடனே ஜிமினாவை ஏங்க ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப, என்னடி அப்படின்ட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணி தான் தூங்குறாரு. ஒரு நிமிஷம் கண்ணு முள்ளிங்களேன், அங்கே யாரோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காற்றுக்கு எதனாவது உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும், தூங்குவாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தட்டி கொடுக்குறாரு. ஆனால் நீங்களும் அப்போதைக்கு கண்ணை மூலான்னு பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் சத்தம்லாம் வேறு வெளியே கேட்குற மாதிரி இருக்குது. பயந்துடுறீங்க. ஏன்னா ஏரி இருக்கிற சைடில் மோஸ்ட்லி வீடெல்லாம் பக்கத்தில் கிடையாது. இத்தனைக்கும் ஏரி தண்ணி இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு வீடு கட்டியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இங்கே யார் வருவா, ஆனால் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்வை போத்திருப்பீங்க. அப்படியே அதை எடுத்துகிட்டு அப்படியே ஜிமின் உங்கள் மேலே கை போட்டு படுத்திருப்பாரா. ஸோ கை எடுத்து அந்த பக்கம் விட்டுட்டு அப்படியே பெட்டை விட்டு மெதுவாக பயந்துட்டே எந்திரிப்பீங்க. ஸோ எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் மெதுவாக வெளியே போகலான்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஆனால் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது திறக்கிறதுக்கு. திரும்பி பார்த்தா ஜிமின் தூங்கிட்டே இருக்காரு. அவர் ரொம்ப வேலை செய்கிறாரு, எல்லா வேலையும் எனக்காக செய்கிறாரு, தொல்லை பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பக்கம் ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. ஜன்னல் வழியாக பார்த்தா யாரும் நடமாடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. இல்லை ஏதோ
என்னன்னு பார்த்துடலாம், இல்லைன்னா தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக அந்த கதவை திறக்கிறீங்க. ஒரு மாதிரி காற்று டக்குன்னு விசு விசுன்னு அடிக்குது ஃபேஸ்க்கே. ஸோ ஆப்வியஸ்லி தண்ணி இருக்கிற இடத்துல காற்று அதிகமாக அடிக்க தானே செய்யும். நல்லா குழு காற்று அடிக்குது தான். பட் உங்களுக்கு அது பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு மெதுவாக கதவை திறந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 52 வயசு லேடி இந்த மாதிரி கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பயந்துட்டு மெதுவாக ஒவ்வொரு ஏட்டாக வெளியே எடுத்து வைக்கிறீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். உங்களோட அந்த பால்கனி வந்துட்டு ஒரே சைடு மட்டும் இருக்காது, அப்படியே சுற்றி ரவுண்டாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே நீங்கள் அந்த எல்லா பக்கம் அப்படியே நடந்து போகிறீங்க. எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. என்னது எதுவுமே இல்லை, ஆனால் யாரோ வந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயப்பட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக திரும்புறதுக்கும் பயமாக இருக்குது. ஸோ லைட்டாக அப்படி மெதுவாக திரும்பி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. பேசாமல் சீக்கிரமாக உள்ளே போய் படுத்துங்கிடலாம், இங்கே இருந்தால் ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்க. டக்குன்னு பின்னாடி இருந்து உங்களோட ஷோல்டர் மேலே யாரோ கையை வைக்க அவ்வளோதான், உயிரே போயிடுது. ஒரே கத்திடுவீங்க. ஸோ நீங்கள் அடுத்த செகண்ட் அவ்வளோதான், ஜிம்மின்னு சத்தம் கேட்டு எந்திரிச்சு ஓடி வராரு. ஓடி வந்து வெளியே பார்த்தா ஆளை காணோம். ஏன்னா பக்கத்துலேயே நீங்கள் இல்லை, எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே நீங்கள் இல்லை. ஒயன் சொல்லிட்டு கத்துறாரு. அந்த நைட்டில் ஆளே இல்லாத இடத்துல கத்தி என்ன பிரயோஜனம், யாரும் ஹெல்ப்பு கூட இல்லைல்ல. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு அவரும் அந்த ரவுண்ட் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே யாருமே இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வயன் சொல்லிட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி கத்திகிட்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் பயமாக இருக்குதுன்னு கூப்பிட்டீங்க, ஆனால் அவர் வராமல் தூங்கிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் நீங்களே எந்திரிச்சு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்கே போனேன், எங்கே இருக்கா, யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடுறாரு. ஒரு சத்தத்தையும் காணோம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த ஏரி இருக்கும்ல, ஸோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த ஏரிக்கு வெளியே, ஓகேவா, அந்த கரைன்னு சொல்லுவோம்ல, அந்த பக்கம் தான். ஸோ அப்படியே அந்த பக்கம் வராரு. அந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. எல்லா பக்கம் உங்களை சுற்றி தேடி இருக்காரு. ஸோ எல்லா பக்கம் தேடி முடிச்சுட்டு மனுஷனுக்கு ஒன்றும் முடியல. எங்கே போய் நான் தேடுவேன், பேசாமல் போலீஸ்க்காவது கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு வந்திருப்பாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடுறாரு வீட்டுக்கே ஓடி போயிட்டு கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவு உள்ளே லாக் ஆகிருக்கு. யார் லாக் பண்ணா? வயன் வந்துட்டியா, ஏய் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேலையிலேருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் உள்ளே நீங்கள் சத்தமே காணோம். வயன் சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருப்பார். சத்தத்தையே காணோம். அப்படிங்கிறனால பயந்து என்ன பண்ணிடுறாருனா கதவையே உடச்சிடுவார். ஸோ கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா இருட்டாக இருக்குது. அவரும் அந்த இருட்டுக்குள்ளேயே வயன் சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடுறாரு. ஆனால் எங்கேயுமே நீங்கள் இல்லை. பேசாமல் லைட்டாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் சுவிட்ச் வேறு இடத்துல இருக்கா. ஸோ போயிட்டு அப்படியே இருட்டுக்குள்ளே ஒரு மாதிரி தடுமாறிட்டே லைட் சுவிட்சை தேடி போடுவார். ஆனால் லைட் எரியல, கரண்ட் இல்லை போல். என்னது லைட்டும் எரியல, ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் எங்கே இருக்குல்ல, ஸோ பெட்ரூம் கிட்டே போகிறாரு ஃபோனை தேடிட்டு. ஸோ பெட்ரூம் கிட்டே போயிட்டு பார்த்தா அந்த பெட்ரூமும் கதை உள்ளேருந்து லாக் ஆகிருக்கு. என்னது எல்லாமே லாக் ஆகிருக்கு, யார் இருக்கிறா இங்கே, வயன் இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மனசை பதறிக்கிட்டே கதவை தட்டிகிட்டே இருக்க. திறக்கவே இல்லை. அவருக்கு பயமாக இருக்குது. எங்கே போயிட்டாவ, ஒரு வேளை உள்ளே இருக்காளா, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருனா ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தில் அந்த கதவை உடைக்கிறதுக்காக அப்படியே ஒரு மாதிரி ஜம்ப் பண்ண பாப்பா இருப்பாருங்க. டக்குன்னு லைட் எரியுது. அவர் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு ஆனாலும் கதவு திறக்கலல்ல, ஸோ கதவு உடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கதவு உடைக்கிறதுக்காக அப்படியே ஜம்ப் பண்ணும்போது டக்குன்னு கதவு திறக்குது. பார்த்தா உள்ள நீங்கள் ஜிம்மியோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கீங்க. ஜிம்மின்னு ஒன்றும் புரியல. ஏய் ஜிம்மி, நீயா இங்கே எப்படி இந்நேரத்தில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அவள் ஓடி வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிப்பா. ஸோ அவரும் ஆல்ரெடி ஹக் பண்ணிக்கிட்டு எப்படி இருந்துச்சு ட்ரிப்பெல்லாம், நல்லபடியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு. ஆமாம் என்னப்பா அம்மா இப்படி பயந்துக்கிறாங்க, இங்கே எப்படி தான் இவங்க கூட தனியாக இருக்கீங்க, நீங்களா தைரியமாக இருக்கீங்க, அம்மா செம்ம பயந்தாங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு சிரிக்கிறா. அதை கேட்டு உங்களுக்கு கோவம் வந்து எந்திரிச்சு வந்து அவளோட காதை பிடிச்சி திருக்கிறீங்க. பண்ணுற வேலையெல்லாம் ஃப்ராட் வேலை, இதில் நான் பயந்தாங்கொல்லியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் காதை பிடிச்சி திருக்க. அவள் அப்படியே கத்திட்டான் பாப்பான்னு சொல்லிட்டு ஜிம்மின் பின்னாடி ஓடி வர. அந்த பையன் அப்படியே அமைதியாக நின்று சிரிச்சிட்டே பார்த்துட்ருப்பான். ஸோ உங்களோட மருமகன் ஓகே. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போது ஜிம்மினும் வந்துட்டு விடு வயன், அவளை விடு, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி பிடிச்ச பின்னாடி நிற்க வச்சுக்குவார். அவளும் பாருப்பா அம்மா எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு. இதில் காற்று வேறு பிடிச்சி திருக்குறா, சரியானவ இப்போடி அப்படிங்கிறா. உங்களுக்கு கோவம் வாடி போடி நின்றும் பேசிகிட்டே இருக்கிறா.
வாடி பொடின்னு பேசுறது மட்டும் விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலையில் நாங்கள் கொட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஸ்டாப் பண்ணுவார். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு இப்போ உனக்கு, அவள் என்ன பண்ணிட்டான்னு இப்படி கோவப்படுற அப்படின்னு கேட்குறாரு. அதானே சப்போர்ட் பண்ணல தான் அதிசயம், உங்கள் பொண்ணாச்சே, அவள் என்ன பண்ணாலும் நீங்கள் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி ஆச்சு அப்படிங்கிறாரு. ஏங்க யாரோ நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குதுன்னு நானும் வெளியே போனேன். வெளியே போய் பார்த்தா யாரையுமே காணோம். சரி ஓகே வந்துடலான்னு சொல்லிட்டு நானே பயந்துட்டு வந்துட்டுருக்கேன். திடீர்னு பின்னாடி இருந்து கையை யாரோ முதல்கள் வச்ச மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா இவன் என்ன தெரியுமா பண்ணா அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணான்னு ஜிமினும் கேட்குறாரு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு மாஸ்கெல்லாம் எடுத்து காட்டுறீங்க. பார்த்தா அது வந்துட்டு இந்த பேய் மாஸ்கெல்லாம் இருக்குதுல்ல, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு கருப்பு மாஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை காட்டிட்டு இதை போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட செத்துட்டு தெரியுமா, பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஜிம்னாக்கு செம்ம சிரிப்பு. அவரும் வந்துட்டு அந்த மாஸ்க் எடுத்து அப்படியே அவரோட மூஞ்சில் போட்டுக்கிட்டு உங்களை ஒரு மாதிரி கிட்ட வந்து பயமுறுத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு அதானே, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க, எரிச்சலாக வருது எனக்கு, மரியாதை போயிருங்க எல்லோரும், என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவச்சிட்டு அப்படியே போய் படுத்துக்கிறீங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு ஜிம்மி கூட அந்த பையன் கூடலாம் பேசிட்டு, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க காலைல பேசிக்கலாம், அவர் ரொம்ப பயந்துட்டா, நான் போய் சமாதானப்படுத்துறேன்ட்டு வருவார். வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு இழுத்து போத்தி கோவமாக அந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்க. ஜிமின் வந்து உங்களை பார்த்த மாதிரி படுப்பாரா, நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி அவர் பார்க்குற மாதிரி திருப்பி படுக்க வச்சுட்டு, என்ன கோவமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னா எப்படி இருந்துச்சு தெரியுமா, உயிரே போயிடுச்சு, பயந்துட்டு தெரியுமா, அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, என்னமோ என் மேலே ஹர்ட்லாம் கொடுக்க மாட்டேன், அடிக்க கூட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எப்பவுமே நீங்கள் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணு மேலே தான் உங்களுக்கு பாசம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த பொறாமை வந்துடுது. அப்போது ஜிமினா உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பார்வையன் அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு, அதை உங்ககிட்ட நான் எப்பவுமே சொல்லிட்டு தானே இருக்கேன் அப்படிங்க. ஆனால் அவள் என்ன காரியம் பண்ணுறா, கிட்டத்தட்ட எனக்கு நெஞ்சு வழியே வந்திருக்கும் தெரியுமா, இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையா, கொஞ்சம் கூட கண்டிச்சே வளர்க்க மாட்டேங்கிறீங்க, சின்ன வயசுலேயும் அப்படியே பண்ணீங்க, இப்போவும் அப்படியே பண்ணுறீங்க, நாளைக்கு அவள் பிள்ளை பார்த்தா அவள் என்ன பண்ணுவா, அவளும் இதே மாதிரி தானே பண்ணுவா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கோவம் வருது, என் கூட பேசாதீங்க, பயந்த எனக்கு தான் தெரியும் எவ்வளோ பயந்தேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன விஷயம் தான் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும், பயந்துருப்பீங்க சொல்லப்போனால், அதுதான் உங்களுக்கு கோவம் இப்போ. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்க, இது ஒரு விஷயமாடி, இதையும் பெருசு பண்ணுற அப்படிங்கிறாரு. அப்படி தான் பெருசு பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டைக்கு வேறு போகிறீங்க. சரி ஓகே மன்னிச்சுக்கோ, என் மேலே தான் தப்பு ஓகேவா, நான் அவளை கண்டித்து தான் வளர்த்துருந்துருக்கணும், என் மேலே தான் தப்பு ஓகேவா அப்படிங்கிறாரு. தேவையில்லை, உன் தப்பு நீயே வச்சுக்கோ, சாரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்கள் வெளியே அந்த பால்கனி இருக்கும்ல, ஸோ அங்கே போய் நின்றுட்டு அப்படியே அந்த தண்ணியை வேடிக்கை பார்த்துட்ருக்கா. பின்னாடியே ஜிம்மின் எந்திரிச்சு வருவார். ஸோ வந்து அப்படியே உங்களை அகைன் எப்போ போல் பேக்கில் ஹக் பண்ணிக்க. ஸோ நீங்கள் என்ன எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான், இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு கேட்க, வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அந்த பால்கனி மாதிரி இருக்குதுல்ல, ஸோ அந்த வரண்டா பால்கனின்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி சுற்றிட்டு வரோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும், அதை அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் இருக்குது, இங்கேருந்து கூட்டிகிட்டு வரா இந்நேரத்தில் தண்ணிக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே பாரு அப்படிம்பாரு. பார்த்தா ஒரு குட்டி போட்டு மாதிரி இருக்குது. ஸோ அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு, அதாவது ஏரிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போட்டு, ஏரினா சின்னதெல்லாம் கிடையாது, பெரிய ஏரி ஓகே. ஸோ அது பெரிய லேக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு போட் வந்துட்டு சைடில் அப்படி கட்டி வச்சுருக்காரு. இது எப்போ வாங்கின அப்படின்னு நீங்கள் கேட்க, அதெல்லாம் வீடு கட்டினா பிடிச்சிருக்கு, அவன் குருட்டு கணக்கு தான் தெரிய மாட்டேங்குது, நானும் கண்டுபிடிச்சி வந்து கேட்பான்னு பார்த்தா நீ பார்க்கவே இல்லை, அதான் வா போகலாம் அப்படிங்கிறாரு. இந்நேரத்துலையா அப்படிங்கிறீங்க, ஆமாடி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு அந்த போட்டில் அப்படியே பிடிச்சி ஏற்றி வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்கூட்டர் மாதிரி வண்டி மாதிரி முறுக்கிட்டு போவாங்கள்ல, ட்ரைவ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் உட்கார மாதிரி. இப்போ அப்படியே உங்களுக்கு பின்னாடி உட்கார வச்சு முன்னாடி அவருக்கு வந்து அதை ஓட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா ஒரு ஒரு மோட்டர் பைக் ஓட்டுற மாதிரி தான். ஸோ அப்படியே ஓட்டிகிட்டு போக, குளிர்துப்பா கொஞ்சம் மெதுவாக போ அப்படின்னு சொல்லுவீங்க, ஏன்னா தண்ணியெல்லாம் மேலே தெரிக்கும்ல, ஸோ அப்படி தான். ஸோ அவரும் கொஞ்சம் மெதுவாக அப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ போனீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அப்படியே போயிட்டு நிறுத்திடுறாரு, தண்ணிக்குள் நிறுத்திடுறாரு. என்னாச்சு ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு கேட்க, என்னாச்சா உனக்கு இன்னுமா தெரியல அப்படின்னு கேட்குறாரு. போச்சா பெட்ரோல்லாம் காலி ஆயிடுச்சா, இல்லைன்னா ரிப்பேர் ஆகிடுச்சா, அவ்வளோதான் நான் போக முடியாதா, ஃபோனும் நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு நீங்கள் கேட்க, உன் வாயில் நல்லதே வராதாடி அப்படிம்பாரு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் ஆகலை கண்ணை மூடு அப்படிம்பாரு. ஏன் தள்ளிவிட போறியா அப்படின்னு கேட்பீங்க.
தள்ளி விடுதா இருந்தால் இத்தனை வருஷம் கூட வச்சுட்டு சுற்றோம்னா என்ன, கண்ணை மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்ல நீங்களும் கண்ணை முடிப்பீங்க. அப்போது ஒரு மாதிரி லைட்டாக வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்க, கண்ணை தர அப்படிம்பாரு. ஸோ நீங்களும் கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தா அவ்வளோ பெரிய லேக் இருக்குல்ல. ஸோ எல்லா இடத்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. எப்படி தான் அந்த மனுஷன் பண்ணாரோ தெரியல. ஃபுல்லாக இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி மாயாஜால உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஜிம்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போது அந்த போட் மாதிரி இருக்குதுல்ல, பைக் போட் மாதிரி இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு கேக் எடுக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன கேக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டி உனக்கு ஞாபகமே இல்லையா, ஆம்பளைங்க தான் எல்லாம் மறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஏண்டி நீ எல்லாத்தையும் மறக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறக்கிறேனா, என்ன மறக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மயன், இல்லை உனக்கு ஞாபகம் இல்லையா நிஜமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அடியே இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள்டி அப்படின்னு சொல்லுவாரா. எனக்கு பிறந்த நாளா, எப்படி மறந்தேன் ஜிமினா, சத்தியமாக எனக்கு ஞாபகமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக சிரிக்க. ஸோ அந்த கேக்லாம் கட் பண்ணுறீங்க. இப்படியே தான் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு 2 பேரும் மட்டுமே அந்த இடத்துல நடு ஏரிக்குள்ளே அந்த இதில் உட்காந்து 2 பேர் கேக் கட் பண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறீங்க. ஓகேவா? அப்படி தான் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு இன்னொரு போட்டு வருது. ஜிம்மியும் அவளோட ஹஸ்பண்டும் தான் வராங்க. ஸோ நீங்கள் இவங்க 2 பேரும் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, தெரியலையே, வா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு ஆப்போசிட்டில் வர. ஸோ இவரும் வந்துட்டு ஆப்போசிட்டில் ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி முறுக்கி பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் புள்ளங்க புள்ளங்கன்னு கத்திட்டு இருப்பீங்க. கிட்ட போயிட்டு 2 பேருமே ஒருத்தங்க சளைச்சவங்க கிடையாது போல். ஸோ இதை ஓட்டுறது ஜிமின், அதை ஓட்டுறது ஜிம்மி. அப்பாவும் பொண்ணு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி நீங்கள் அந்த இது இருக்குல்ல போட்டு, அதுக்கு பின்னாடி அந்த பையன் அவளோட ஹஸ்பண்டு. ஸோ அவன் கதறான், சிம்மி 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 மெதுவாக இடிச்சிடாதடி அப்படின்னு கத்துவான். நான் பார்த்துக்கிறேன்டா, அவர் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வர. இந்த பக்கம் நீங்கள் ஜிம்மினா மெதுவான்னு சொல்லி கத்துவீங்க. பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்ம ஃபாஸ்ட்டாக வராங்க. இப்போ கரெக்டாக ஒரே ஒரு இன்ச்சு கேப்பில் மட்டும் வந்து டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்த நீங்கள் கண்டபடி 2 பேர்த்தையும் போட்டு திட்டுவீங்க. ஸோ 2 பேரும் எப்பவுமே விளையாட்டுத்தனமாக இருப்பாங்களா. ஸோ பா எப்படி இருந்துச்சு ரைடு அப்படின்னு கேட்குறா. பக்கா அப்படிம்பாரு. அப்போது இவனும் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கா அப்படிங்கிறா. ஸோ என்ன இருந்தாலும் அவரோட பொண்ணு இல்லையா. ஸோ அதே தான் அந்த லிட்டில் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டு தான் எப்பயுமே அவளுக்கு. அப்போது அவள் வந்துட்டு பா இன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒரு கவர் கொடுக்குறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு வேர்ல்டு டூர் இருக்குல்ல. ஸோ வேர்ல்டு டூருக்கான ஒரு டிக்கெட்டு. என்னது அப்படிங்கிறாரு. நீங்கள் எங்களுக்கு ஹனிமூன் டிக்கெட் கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு வேர்ல்டு டூர் டிக்கெட் கொடுக்குறேன். அம்மாவோட பிறந்தநாளை முன்னிட்டு நீங்கள் 2 பேரும் விடிஞ்சு காலையில் நேரமாக கிளம்பணும். இதுக்கப்புறம் நம்ம உங்களை பார்க்குறது எப்போனா ஒரு வருஷம் ஆகிடும். நீங்கள் பொறுமையாக எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்க. ஹே எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் எது வேர்ல்டு டூரா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கி பார்க்குறீங்க. வேர்ல்டு டூர் தான். ஜிம்மி நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகுறீங்க. ஜிம்மின் பார்க்குறாரு. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆனதே கிடையாது. ஸோ எதுக்கு அங்கங்கன்னு சொல்லி கேட்பீங்க எங்காவது போகலான்னா கூட. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வேர்ல்டு டூரான்னு சொல்லிட்டு கேட்க அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. உங்களையும் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட நாளைக்கே போகிறோமா, எங்கெங்கெல்லாம் போகிறோம், என் முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டியா, நான் ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து வைக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டாக பேசிகிட்டு இருக்க. அவள் வந்துட்டு எல்லாமே ரெடி, முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறா. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கேக் கட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க 2 பேரும். இப்போ அப்படி தான் விடியுது. ஸோ விடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, நைட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போது அங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட் போகணும். ஸோ அவங்க தான் உங்களை கொண்டு வந்து விடுறாங்க. இப்போ நீங்களும் ஏர்போர்ட் போகிறீங்க. அங்கேருந்து அவங்க டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிவிட்டு இப்போது ஃப்ளைட்டில் அப்படியே ஏற. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஜிம்மி நிறைய டைம் போயிட்டு வந்திருப்பாரு. பட் நீங்கள் போனது கிடையாது. ஏன்னா நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க. எங்காவது போகலாமான்னு கேட்டாலும் இல்லை நான் இதுக்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிடுவீங்க. அவருக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. ஸோ ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு உங்களை கேட்குறாரு, ஒயன் ஒன்று கேட்கட்டா அப்படிங்க. என்ன அப்படின்னு கேட்பீங்க. உனக்கு எங்கேயுமே போக பிடிக்காதுன்னு சொல்லவே. நான் எத்தனை டைம் கேட்டிருக்கேன் எங்காவது போகலாம், இந்த மாதிரி ஃபாரின் எங்காவது போகலாம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஆசையை நீ கேட்டதே இல்லையே, என்ன திடீர்னு இப்போ மட்டும் உனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி
50 வயசுக்கு மேலே என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷ் இருந்துச்சோ, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி என் கூட மட்டுமே இருக்கணும் ஒரு விஷ் இருந்துச்சோ, அதே மாதிரி எனக்கும் 50 வயசுக்கு மேலே, அதாவது அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கேயும் போக தேவையில்லை, பட் ஃபுல்லாக லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே இந்த உலகத்தையே சுற்றணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அது நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் பாசிபிளானு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நம்ம நிறையா பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம்ல ஃபினான்ஷியலாக. அதனால் ரொம்ப பணம் செலவு பண்ண வேணாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் ஜிம்மிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அந்த ஃப்ளைட்டில் அது ஜன்னல் விண்டோ சீட் இருக்குல்ல, ஸோ அங்கே உட்காந்து அப்படியே வெளியே பார்த்துட்ருக்கேன். ஸோ ஜிம்மினை அப்படியே உங்களை வந்துட்டு கை எப்படி கோர்த்துப்பாரு. ஸோ நீங்களும் ஜிம்மியோட கை கோர்த்துக்கிறீங்க. ஸோ அவரும் கை அப்படியே பிடிச்சி கைக்கு கிஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கைக்கு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்ப்பாரு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா, பா நீ கரெக்டாக தான்ப்பா சொன்ன, அம்மாவுக்கு இந்த மாதிரி வேர்ல்டே சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கு, அதனால தான் அவங்க அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகியிருக்காங்க. நான் கூட நினைக்கவே இல்லைப்பா அம்மா பிடிக்கலன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். உனக்கு எப்படிப்பா அம்மா பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கா. ஸோ ஜிம்மின் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே, ஏன்னா அவள் ஏன் பொண்டாட்டி அப்படின் மாதிரி அனுப்பியிருப்பாரு. ஓகே டே, ஸோ ஹாப்பி எண்டிங் இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பை சாராங்கி.